பார்த்தாயா, நான் உன்னை கண்டுபிடித்து விட்டேன். நந்தராணி சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. கண்ணனுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெண்ணெய் ஊட்ட வேண்டும். நான் ஒன்றும் மறதிக்காரன் அல்ல, நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இதோ வெண்ணெய் சாப்பிடு. ஆனால் தாமோதரன் பெரியப்பா, முதலில் நீங்கள் உங்கள் கண்ணை மூடுங்கள். கண்களையா? ஏன்? ஏனென்றால் அம்மா சொல்லுவாள், நாம் சாப்பிடும் போது மற்றவர்கள் பார்த்தால் கண் பட்டு விடுமாம். ஓ, அதுதான் விஷயமா? சரி, கண்ணை மூடிக்கொண்டேன். இப்பொழுது வெண்ணெய் சாப்பிடு. இப்பொழுது கண்ணன் வெண்ணெய் சாப்பிடுவானாம். வெண்ணெய் உண்ட கண்ணன் பலசாலியாகி விடுவானாம். வெண்ணெய் உண்ட கண்ணன் பெரியவனாகி விடுவான். இல்லையா கண்ணா? கண்ணா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? அட அட கண்ணா, ஏதாவது பேசேன். அட, இந்த கண்ணன் வெண்ணெய் உண்டு இவ்வளவு வளர்ந்து விட்டானே. எங்கே உனது சொட்டி கண்ணன்? தப்பித்து விட்டான் மன்னா, தப்பித்து விட்டானவன். வெண்ணெய் சாப்பிடாமலேயே தப்பித்து விட்டானவன். எனக்கு தெரியும் கண்ணா, உனது குறும்பு சுபாவம் உன்னை எங்கே அழைத்துச் செல்லும் என்று. யானை, பூனை, தயிர் பானை, குறும்பு பிள்ளை, குறும்பு பிள்ளை, கண்ணன் ஒரு குறும்பு பிள்ளை. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7. 7 வாசல்கள் கொண்ட சிறையா? இந்த சிறையை பற்றி தானே ஜீவகன்று என்னிடம் சொன்னான். அப்படி என்றால் கம்சன் தேவகி அன்னையை இங்கேதான் சிறை வைத்திருக்க வேண்டும். கதவுகள் எப்படி திறந்தன? Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Krishna Krishna, Hare Hare, Hare Krishna,
Krishna 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 Hare Hare. அம்மா 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 நான் வந்துவிட்டேன் அம்மா. குழந்தாய், ஆமாம்மா, உனது குழந்தை உனது குழந்தை வந்துவிட்டேன் அம்மா. குழந்தாய், கண்ணா, எங்கிருந்தாய் நீ? உனது அம்மா எவ்வளவு காலமாக அழைத்துக் கொண்டிருந்தேன், எவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் வரவில்லை? அம்மா, இது எப்படி நடக்கும்? அம்மா அழைத்து பிள்ளை வராமல் இருப்பேனா? நான் எப்பொழுதோ வந்துவிட்டேன். என் நேரமும் உனது அருகிலேயே இருக்கிறேன். இதோ பாருங்கள் அம்மா, உங்களுக்கு வெண்ணெய் எடுத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் இஷ்டம் அல்லவா? कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च அம்மா, எனக்கும் வெண்ணெய் என்றால் மிகவும் இஷ்டம். அம்மா, உனது குழந்தை உன்னை போலதான். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உங்கள் குழந்தைக்கும் பிடிக்கும். என்ன ஆயிற்று? ஏன் இன்னும் அழுகிறாய்? இப்பொழுது உன் பிள்ளை நான் உன் அருகில் தானே இருக்கிறேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? உனக்கு தெரியாது உனது அம்மா ஆதரவற்ற நிலையில் இருப்பது. உனது அம்மாவால் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ இங்கிருந்து போய்விடு. ஏதேனும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடு. அம்மா, ஒரு பிள்ளைக்கு தாயின் மடியை விட பாதுகாப்பான ஒரு இடம் வேறு எதுவும் கிடையாது அம்மா. இதுதான் எனது துர்பாக்கியம். நான் உனது தாயாக இருந்தும் கூட உன்னை காப்பாற்ற முடியாத நிலையில் உள்ளேன். அம்மா, நீ என்னை காப்பாற்றியது போல வேறு எந்த தாயும் தன் குழந்தையை காப்பாற்றிருக்க மாட்டார். அம்மா, உனது வாயால் இந்த வார்த்தையை கேட்பதற்கு எனது செவிகள் துடித்துக் கொண்டிருந்தது. எத்தனை வருடங்கள் காத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? குழந்தாய், குழந்தாய், குழந்தை, எனக்கு தெரியுமே அவன் உன்னை சந்திக்க வருவான் என்று. எங்கே இருக்கிறான் அந்த குறும்புக்கார பிள்ளை? நாங்கள் விருந்தினர்களா இல்லை கைதிகளா? நான் என் கண்ணனை தேடி போகிறேன்.
என்னை யாராலும் தடுக்க முடியாதா? நந்தகோபரே, இப்போது தாங்கள் தங்களுடைய குறும்புக்கார கிருஷ்ணனை தேட வேண்டிய அவசியமில்லை. அவனைத்தான் கடவுள் கம்சனே தேடி போயிருக்கிறாரே. நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை, எங்கள் கட்டளைகளை மீறாத வரை நீங்கள் எங்களது விருந்தாளிதான். ஒருவேளை மீறினால் தாங்கள் கைதியாவீர்கள். கடவுள் கம்சனுக்கு வெற்றி உண்டாகட்டும். நீ எந்த பாலகனை பற்றி பேசுகிறாய் கம்சா? யாரை நீ குழந்தாய் குழந்தாய் என்று அழைத்துக் கொண்டிருந்தாயோ? கடவுளே, இங்கே யாருமே இல்லையே. யாரும் இல்லை என்றால் தேடுங்கள் அவனை. கவனமாக தேடுங்கள். இங்கே இல்லை என்றால் வேறெங்கு போயிருப்பான். போய் தேடு. நன்றாக தேடு. நன்றாக. தேவகி, அவன் இங்குதானே வந்தான். பிறகு இங்கிருந்து எங்கு சென்றான்? கீழே அல்லது மேலேயா? இல்லை, மேலே அவனை நான் தான் அனுப்பி வைப்பேன். இங்கு எந்த பாலகனும் வரவில்லை கம்சா. பின் நீ யாரை குழந்தாய் குழந்தாய் என்று அழைத்துக் கொண்டிருந்தாய்? என்னையா? தங்கையே, உண்மையை சொல். யாரை நான் 8 வருடமாக தேடிக் கொண்டிருக்கிறேனோ அவன் இன்று உன்னை சந்திக்க வந்தான் அல்லவா? நீ சொல்வது உண்மையாக இருந்திருந்தால், ஒருவேளை எனது 8வது குழந்தை யாரை நீ இத்தனை வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ நிஜமாகவே தனது தாயை சந்திக்க வந்திருந்தால். அழாதே, அழாதே, அழ ஆரம்பித்து விடாதே. சகோதரி, நாம் இருவரும் அண்ணன் தங்கை. இருவரும் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். உனக்கும் உன் 8வது குழந்தை வேண்டும், எனக்கும் வேண்டும். உனக்கும் அவனை சந்திக்க வேண்டும், எனக்கும் வேண்டும். உனக்கும் எனக்கும், எனக்கும் உனக்கும். நமது விதி ஒன்றுதான். நம் இருவருக்கும் தெரியாத அந்த பாலகன் எங்கே என்று. சகோதரி, சிந்தை கலங்காதே. நான் உனது கனவை நிறைவேற்றி வைப்பேன். அவனை அழிப்பதற்கு முன்னால் உன்னுடைய குழந்தையை உன்னை சந்திக்க வைப்பேன். அந்த பாலகன் கனவில் தானே வந்தான். பின் எப்படி இந்த பானை? சின்னஞ்சிறு குறும்புக்கார, வால் முளைத்த அதிசாதுரியமான, வெண்ணெய் விரும்பி இந்த அனைத்து குணங்களும் என்னுடைய தங்கை தேவகியுடையது. நந்தா, உனது கண்ணனிடம் எப்படி? மகாராஜா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கண்ணன் எனக்கும் யசோதாவுக்கும் பிறந்த பிள்ளை, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த பிள்ளை அல்ல. நீ கூறுவதை நான் நம்புகிறேன் நந்தரே. ஆனால் உன் பிள்ளை என் முன்னால் வரும்போது... மன்னா, நான் உங்கள் முன்புதான் இருக்கிறேன். கண்ணா,
வந்து விட்டான். கண்ணா, கண்ணா, மரண தண்டனைதான். உனது தங்கை வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் தான் உனக்கு மரணம் நிகழப் போகிறது. உன்னை கொல்லப் போவது உனது தங்கையின் 8வது வாரிசு. 8வது குழந்தையை எதிர்பார்த்து நாங்களும் காத்திருக்கிறோம் கம்சா. ஏனென்றால் எங்களது 8வது குழந்தையின் மூலம்தான் உனக்கு மரணம் நிச்சயம். நான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடிக்கொண்டிருந்தீர்கள். நான் இருந்த இடத்தில் தாம் என்னை தேடவே இல்லையே. இவன்தான் அந்த பாலகனாக இருக்க வேண்டும். கடவுளே, இது என்ன அபசகுனம்? ஹரிநாமம் சொல், ஹரிநாமம் சொல், சொல் ஹரிநாமம் சொல், ஹரிநாமம் சொல். பூரணமாசி தாயே, தாயே, தாம் சரியான நேரத்திற்கு வந்தீர்கள். பாருங்கள், நான் தீபம் ஏற்றும் பொழுது இந்த காற்று அடித்ததால் அனைத்து தீபங்களும் அணைந்து விட்டன. எனது குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. யசோதா, நான் உன் பிள்ளையின் ஜாதகத்தை பார்த்தவள். அவனோ இந்த உலகத்தில் எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க வந்தவன். இந்த தீபங்கள் அணைவதற்கு வேற காரணங்கள் இருக்கலாம். யாரோ ஒருவன் தன் மரணத்தை முதலில் நேரில் பார்த்திருக்கலாம். ஆனால் தாயே, எனது கண்ணன் மதுராவிற்கு... யசோதா, அவன் மதுராவில் இருப்பதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கோகுலத்தில் அவனை வரவேற்க ஏற்பாடுகளை செய். இன்று பஞ்சமி. 3 நாட்களுக்கு பிறகு அஷ்டமி அன்று நமது கண்ணனின் 5வது பிறந்தநாள் வருகிறது. இந்த முறை கோகுலத்தில் நமது கண்ணனின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் யசோதா, அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீதான் செய்ய வேண்டியிருக்கும். நான் வேறு ஒரு காரியத்திற்காக தீர்த்த யாத்திரை செல்கிறேன். சரி தாயே. ஹரிநாமம் வாழ்க, ஹரிநாமம் வாழ்க. ஹரிநாமம் சொல்லுங்கள், சொல்லுங்கள் ஹரிநாமம். மன்னர், ஏன் நிற்கிறீர்கள்? அமருங்களேன். பாருங்கள், அனைத்து சிம்மாசனமும் காலியாக இருக்கிறது. இல்லை இல்லை, தாம் இந்த அரியணையில் அமர வேண்டியவர். ஆனால் அதற்காக தாம் இங்கு வரை நடந்து வர வேண்டும். வாருங்கள் வாருங்கள். அட, நில்லுங்கள் மன்னா. அம்மா சொல்லியிருக்கிறாள், உங்களுக்கு மருமகனே இல்லையாமே. அட, மனம் தளர வேண்டாம். நான் இருக்கிறேன். இன்றையிலிருந்து நான் உங்களை மாமா என்று அழைக்கிறேன். மாமா, வேண்டாம் வேண்டாம். இதற்காக அப்பாவிற்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா சொல்லுவாள், வேதனையில் இருப்பவர்களின் வேதனையை நீக்குவது நமது தர்மம் என்று. அதுவும் இப்பொழுது என் மாமாவாகிவிட்டீர்கள். பின் நன்றி எதற்காக? இல்லையா கம்சன் மாமா?
கண்ணா